பொதுச் செயலாளரோ தலைவரோ மாநில பொருளாளரோ அழைத்து நடத்திருக்க வேண்டிய ஒரு விழா. ஏன்னா இது இந்த மாவட்டத்திலேயே என் மாநிலத்தில் முழுவதுமாக அழைக்கக்கூடிய ஒரு கிளை. மாவட்டம் அப்படிதான். கடந்த தேர்தலை மாநில தேர்தலை மிக சிறப்பாக நடத்திய ஒரு மாவட்டம் திருவள்ளூர். அப்படி பெருமை வாய்ந்த ஒரு வட்டாரம் மீஞ்சூர். கண்டிப்பாக அவரே வந்துதான் இந்த விழா நடத்தி பெருந்தளவான ஆசிரியர்கள், எண்ணற்ற தோழர்கள், இவர்கள் செய்த இயக்க பணிகள், இவர்கள் செய்த கல்வி பணிகள், இந்த 3 மைய நிர்வாகிகள் பாராட்டினால் மட்டுமே தான் ஒரு சால சிறந்ததாக இருக்கும். இந்த நிலையில் இருந்தாலும் இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த கிளைக்கு நான் வணக்கத்தையும் நன்றியும் வந்து உலகிலே இந்த காலகட்டத்தில் தோழர்கள் வேளாண் பேசும்போது எனக்கு நெஞ்சு கலங்குதுன்னு நமக்கு கலங்குது, மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் பார்க்கலாம், மனிதனை பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பணியில் உள்ளவர்கள் கடங்கி இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைய கால கல்வித்துறையின் ஒரு சீர்கேடு நன்றி. நான் ஒரு மீறி பொழுது மூலமா ஒவ்வொரு அறிவிப்பா சொல்லி ஒட்டுமொத்தமாக முழுமையான ஒரு குழப்பத்தின் விகுதியில் இருக்குது கல்வி. எத்தனையோ ஆண்டுகள் நாம் வேலை பார்த்துருக்கிறோம். 1, 2, 3 ஒரு விடுமுறை, 4, 5 ஒரு விடுமுறை, 6, 7, 8 விடுமுறை இதுவரை நான் பார்க்கவில்லை. ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீளா குழப்பத்தில் கல்வித்துறை இவர்கள் பேறு பெற்றவர்கள், நாம பாவம் செய்தவர்கள், பணியில் உள்ளவர்கள் நிச்சயமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு உண்மையாக நாம கற்றலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை தருகிறார்களா? இல்லை. இன்றைய காலகட்டத்தில் மகளிர் தின விழா நம்ம கொண்டாடும். இந்த மகளிர் தின விழாவின் பின்புலம் என்ன? சொன்னார், ஒரு 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நேர குறைப்பு, சம்பள உயர்வு, வாக்குரிமை, 3 கோரிக்கைகள் மையப்படுத்தி நடத்தியது. அதன் விளைவாக எழுந்தது முழுமையாக நடைபெறுகிறதா? மகளிருக்கு முழுமையான விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா? நம்ம இன்னும் பின்னாடி போயிட்டோம். பொள்ளாச்சியில் 8ஆம் வகுப்பு மாணவி மிகப்பெரிய வெளியே தேர்வு எழுதும்போது பின்னாடி ரொம்ப தூரம் போயிட்டோம். 1900 எங்கே செல்கிறது சமூகம்? நம்ம எங்கே இருக்கணும்? அந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாடு நலன், மாணவர் நலன், ஆசிரியர் நலன், சமூக நலன் 3 உள்ளடக்கியது. மட்டும் இல்லாமல் இன்றைக்கு 2026 யாரெல்லாம் பதவிக்கு வரணும் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இப்போ ஒன்று கூடி நம்ம ஏமாற்ற தயாராக வாக்குறுதிகளை நம்பி இன்னும் எவ்வளவு காலம் கிடைக்கும், இதை நாம் பின்தங்கினோம். அப்ப இந்த போராட்டங்களை நாம் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த மீண்டும் வந்தாலும் பல போராட்ட வேலைகளை உருவாக்கியுள்ளோம். 22 சேகரிச்சியோ கோரிக்கை காரணி அறிவித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஒரு கோரிக்கை மாநாடு முழுமையாக கலந்து கொள்வோம். இதை தொடர்ந்து நான் ரொம்ப நாள் எனக்கு வந்து ரொம்ப கடுமையான வழி. இரவு கூட எப்படியாவது சொல்லி தரலாம்னு. ஆனாலும் சரி, நம்ம என்ன முடியுமோ அதை பேசுவோம்.
இந்த மீஞ்சூர் மண்டலம் தனி பேருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஒரு 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தி திணிப்பை நிராகரிப்போம். புதிய கல்விக் கொள்கை வேண்டாம். பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போம். இந்த ஒண்ணு அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளை பாதுகாப்போம். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் மாநில மாநாட்டிலே நீங்கள் அனைவரும் மீண்டும் விட்டாலும் முழுமையாக கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டு புறமான ஒரு மலர் வெளியிட்டார். இந்த மலருக்கு விளம்பரம் கொடுங்கள். மலருக்கு படைப்புகளை அனுப்புங்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். பேசும்போது சொன்னாங்க, முதல்ல அமைப்பு தொடங்கும் பொழுது ஒரு பெண்ணாசிரியர் கூட இல்லை அப்படின்னு. எதிர்காலத்தில் ஒரு ஆணாசிரியர் கூட இல்லை நிலை இருப்போம். அப்படி முழுமையாக மாறி காலச்சூழல் ஏன்னா பெண்களை கொண்டுதான் ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முக்கிய பொறுப்புக்கும் பெண்கள் இருக்கிறார். இப்படி எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த பேரமைப்பு நம் ஆசிரியர் கேடை இதற்கும் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரவலர் அதில் பின்தங்கியுள்ளீர்கள். தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய கூட இப்போது கூட ஆசிரியர் கேடை இல்லங்கள் தோறும் கொண்டு செல்வதற்கு இந்த வழி ஒரு ஆற்றல் மிகுந்த செயலாளர் திட்டமிட்டு ஒவ்வொரு இல்லந்தோறும் உறுப்பினர் தோறும் ஆசிரியர் கேடை வாங்க வேண்டும். அதற்கு என்ன வழி? 10,000 கொடுத்த புறவலர், 2,000 கொடுத்த ஆயுள் சந்தானம், 200 ஆண்டு சந்தானம். இதை நீங்கள் இந்த இதழைத்தான் நீங்கள் இதழை இயந்துங்கள். ஆசிரியர் கேடத்தை வளப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர் வந்திருப்பீங்க, நிச்சயமாக என்று சொன்னால் பணியில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு அனுபவம் விட ஓய்வு பெற்ற பிறகு ஒரு அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு அப்படி கிடைத்தா கூட ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள தொடர்ந்து இந்த அமைப்புக்கு நீங்கள் ஆலோசனை செய்யும். மீஞ்சூர் வட்டாரம் மென்மேலும் தமிழகத்திலேயே ஒரு தலை சிறந்த வட்டாரமாக மாற நீங்கள் மேலான ஆலோசனை கொடுங்கள். நீ நிறைய பேசணும் சாப்பிடும் காரணத்தால் இந்த வாய்ப்பு கொடுத்த வட்டாரங்களுக்கு நன்றி கூறி பணிநிலை வரக்கூடிய தோழர்களையும் மகளிர் திருவிழா கொண்டாடும் அனைத்து தோழர்களையும் வாழ்த்துக்களை